எம்போசிங் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே டிப் வந்து ஃபஸ்ட்டு பஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மேலே பண்ணுற எல்லா டிசைன்ஸுமே வந்து ஸ்டே லாங்காக இருக்கும். டிப்பில் வந்து பஃப் பண்ணுறதுக்கு பஃபர் எடுத்துக்கோங்க. பஃபர் எடுத்து மேலே தேய்ச்சாலே வந்து உங்களுக்கு அந்த ஷைனஸ் ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்க, அந்த ஷைனஸ் ரிமூவ் ஆகிட்டு மேலே அந்த லைட் வெளிச்சம் தெரிஞ்சது இல்லையா? இப்போ அது தெரியாத அளவுக்கு நல்லா பஃப் பண்ணியிருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட்டு பாருங்க, இந்த கார்னர்ல வந்து உங்களுக்கு நீங்க என்ன ஷேப்ல நெயில் பண்றீங்களோ அந்த ஷேப் வந்து கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி அன்ஈவனா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அன்ஈவனா இருக்கக்கூடாது. நான் ஒரு சாஃப்ட் ஸ்கொயர் ஷேப்க்கே அது பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம பஃப் பண்ணியிருக்கோம். ஃபைலர் யூஸ் பண்ணி அந்த கார்னர்ல இருக்க ஷேப் வந்து சரி பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு இதில் டஸ்ட் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அசிட்டோன் ஃப்ரீ எடுத்துக்கோங்க. அசிட்டோன் ஃப்ரீ வந்து லிங்க் ஃப்ரீ ஷீட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லின் ஃப்ரீ ஷீட் இருக்கும். லின் ஃப்ரீ ஷீட்டில் அசிட்டோன் ஃப்ரீ வந்து எடுத்துக்கோங்க. அசிட்டோன் எடுக்கக்கூடாது. அசிட்டோனுக்கும் அசிட்டோன் ஃப்ரீக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, அசிட்டோன் ஃப்ரீ வந்து மேலே இருக்க ஸ்டிக்கினஸோ இல்லை டஸ்ட்டோ ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நெயில் டிசைன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கலர் நீங்கள் வந்து ஏதோ தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து அசிட்டோன் ஃப்ரீயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் அசிட்டோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து அசிட்டோன் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து அசிட்டோன் வச்சு டிப்பை வந்து துடைக்கிறீங்க அப்படின்னா அந்த டிப் வந்து உங்களுக்கு கிராக் விழுந்துடும். ஏன்னா கிராக் விழுந்து தானே உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதனால கிராக் விழுந்துடும். ஸோ நீங்கள் அசிட்டோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அசிட்டோன் ஃப்ரீ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எக்ஸ்டென்ஷனுக்கு மட்டும்தான் அசிட்டோன் யூஸ் பண்ணணும். மற்ற எல்லாத்துக்குமே வந்து அசிட்டோன் ஃப்ரீ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேஸ் கலர் வந்து நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கோங்க. நெயில் ஆர்ட் பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் பாருங்கள். ஃபேர் ஸ்கின்னாக இருக்கவங்க டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டீப் ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து நியூட் ஷேட் அதை மாதிரி போனீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து நல்லா எடுப்பாக தெரியும். மேக்கப்க்கு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இதில் யூஸ் பண்ணுவோம். மேக்கப்பில் எப்படின்னா டீப் ஸ்கின்னாக இருக்கவங்க இன்னும் டீப்பராக தான் போவாங்க இல்லையா? பட் நெயில் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. டீப் ஸ்கின்னாக இருக்கவங்க நியூட் ஷேடுக்கு போனால் அவங்க கையில் வந்து நல்லா எடுப்பாக தெரியும். பிரைடலாக இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக யார் பண்ணுறீங்கனாலும் பண்ணும்போது அது அழகாக தெரியும். இப்போது நான் ஒரு பீச் கலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். பேஸ் கலர் எப்பயுமே வந்து 30 செகண்ட்ஸ் தான் க்யூர் பண்ணணும். பேஸ் கலர்னால் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்க இல்லையா? எந்த கலர் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற கலரை வந்து பேஸ் கலர் சொல்லணும். அந்த பேஸ் கலர் எப்பயுமே 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். ஓகேவா? இப்போது நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அசிட்டோன் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணணும். அசிட்டோன் யூஸ் பண்ணக்கூடாது. அசிட்டோன் ஃப்ரீ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அசிட்டோன் ஃப்ரீ தான் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். அசிட்டோன் வந்து எக்ஸ்டென்ஷன் ரிமூவல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம அசிட்டோன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சதுக்கப்புறம் மேலே அந்த ஷைனஸ் இருக்கும். நீங்கள் ஒரு முறையுமே வந்து அந்த ஷைனஸ் ரிமூவ் பண்ணிடணும். இப்போது அந்த ஷைனஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் மறுபடியும் பஃபர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பஃபர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஷைனஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். சில ஜெல் பாலிஷில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் பஃபர் யூஸ் பண்ணாலுமே வந்து அந்த ஷைனஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி பஃபர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பஃபர் யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். தொடச்சிட்டு நெக்ஸ்ட்டு மேலே வந்து நீங்கள் டாப் கோட் அப்ளை பண்ணணும். டாப் கோட் வந்து உங்களுக்கு
நீங்கள் மேலே பண்ணுற டிசைன் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மேட் டாப் கோட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷைனஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஷைனஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உடனே க்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் மேட் டாப் கோட் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இப்போது நான் மேட் டாப் கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். மேட் டாப் கோட் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டிப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே உங்கள் நெயிலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் ப்ரஷ்ஷை மட்டும் பேக்கில் கொண்டு போனீங்கனாலே டிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் எடுத்தாலே அது டிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் வந்து நீங்கள் எது க்யூர் பண்ணாலும் ஜெல் பாலிஷாக இருந்தாலும் சரி, டாப் கோட்டாக இருந்தாலும் சரி, செகண்ட் டைம் நீங்கள் க்யூர் பண்ணுறீங்கன்னா 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணாலே போதும். இப்போது நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த ஷைனஸ் எதுவுமே இருக்காது. இப்போது வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஃப்ளவர் டிசைன் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு 5 கலர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 5 கலர்ஸ் எடுத்துக்கிறேன் நான். எடுத்துட்டு நான் ஃப்ளவர் தான் வரைய போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். சிம்பிளான டிசைனில் ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துட்றேன். அப்புறமா உங்களுக்கு வந்து தனியாக வீடியோஸ் நான் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஃப்ளவர்ஸ் வரைய தெரியாதவங்க நீங்கள் வந்து டாட்டிங் டூல் இருக்கு இல்லையா, அந்த டாட்டிங் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டாட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு சும்மா லைட்டாக நீங்கள் இழுத்து விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அதில் டிசைன்ஸ் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி டாட்டிங் டூல் எடுத்துக்கோங்க. டாட்டிங் டூலில் இது மாதிரி டாட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் இழுத்து விட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடச்சிரும். இதை மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃப்ளவர்ஸ் வேணுமோ, எந்தெந்த இடத்துலலாம் என்னென்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நான் ஒரு பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் நான் எடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் எடுத்து நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு லீஃப் மாதிரி இந்த மாதிரி லீஃப் மாதிரி அங்கங்கே வரைஞ்சி விடுங்க. இந்த மாதிரி அக்ரலிக்கில் வந்து கிளியர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலே வந்து ஃபுல்லாக நீங்கள் டிப் பண்ணுங்க. நீங்கள் ஒயிட் எடுத்திங்கன்னா உங்களோட கலர்ஸ் வந்து கொஞ்சம் லைட் ஆகிடும். அதனால தான் கிளியர் எடுக்க சொல்கிறேன். கிளியர் எடுத்தால் உங்களோட கலர் நீங்கள் என்ன கலர் எடுத்திருக்கீங்களோ அது நல்லா
டார்க்காக தெரியும். இப்போது இதை வந்து நீங்கள் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தேர்ட் டைம் க்யூர் பண்ணும்போது 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். அதனால் நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடங்க. தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு எம்போஸ்டாக தான் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் எதாவது டிசைன் பண்ண போகிறதா இருந்தால் நீங்கள் அதுவும் பண்ணலாம். ஜஸ்ட் நான் அங்கங்கே சும்மா சின்னதாக டாட் மாதிரி வைக்கிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா கலர்ஸுமே அதே மாதிரி நான் அங்கங்கே வச்சுக்கிறேன். இப்போது மறுபடியும் அக்ரலிக் கிளியர் எடுத்துக்கலாம். இப்போது மறுபடியும் அக்ரலிக் பவுடர் எடுத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மேலே டாட் டாட்டாக வச்சுங்க இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி அக்ரலிக் பவுடர் யூஸ் பண்ணணும். அக்ரலிக் பவுடர் யூஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் ஸ்டிக்கினஸ் ஆகிடும். மறுபடியும் டாப் கோட் அப்ளை பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் மறுபடியும் அக்ரலிக் பவுடர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது 120 செகண்ட்ஸ் நான் இப்போ க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுங்க. இப்போது நான் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிட்டேன். தொடச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் டிப்பை விடவும் கொஞ்சம் மேலே எம்போஸ்டாக இருக்கும். இதுதான் வந்து எம்போசிங் நெயில் ஆர்ட். ஓகேவா? நீங்கள் எம்போஸ்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டாப் கோட்லாம் முன்னாடியே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு அக்ரலிக் பவுடர் யூஸ் பண்ணணும். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் என்ன டிசைனில் வேணாலும் இது ட்ரை பண்ணலாம். இது அழகாக இருக்கும். ஸ்வெட்டர் ஆர்ட் சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் இதே டெக்னிக் தான். உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்லாம் கற்றுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. அதுலேயும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே வந்து லிங்க் வந்து நான் அப்பப்போவே அதில் கொடுத்துருவேன். உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்டும் வந்து அமேசான் ப்ராடக்ட் எல்லாமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹோல்சேலில் வேணும்னா எனக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணி ஹோல்சேல் காஸ்ட்டில் ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.